ஜாடையில் பார்வையில் ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த சாங் வந்து பண்ண நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்க. ஸோ அதனால தான் என்னுடைய பெஸ்ட்டு ஓரளவுக்கு வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணும் குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற டெம்ப்ளேட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கீழே போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோதா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க டேட்டா மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 4-5 ஃபாண்ட் இருக்கும், ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இது எல்லா ஃபாண்டுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ண போகிறோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணியாச்சா? ஸோ நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் சைட்னு இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் ஐட் மோஷன் அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நாம் க்ளோஸ் பண்ணது மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஃபிக்ஸட் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகினாக்க எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ்ன்னு வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கீழே போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதுங்க செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஒரு ஃபேஸ் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும், அது சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் வரும். ஸோ சேஞ்ச் ஆனாக்க இந்த மெத்தட் நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே வந்து பண்ணாக்க நம்ம டிக்கெட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிட்டு இல்லாமா, ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் தான். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும் போது இது வந்து பண்ணாக்க சைன்அப் பண்ண சொல்லும், உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க ஒரு ஐக்கன் இருக்கா அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா அந்த ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணாக்க கீழே ஃபைல் ஷோ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கிட்டு. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ டைமிங் கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருக்கும், இந்த 3 குரூப்லையும் பிக் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அது கீழே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ரோல்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி ஷோகம். ஸோ இதில் பிக் எப்படி ஆட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு 2 லேயர் இருக்கா அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த
இடத்துல ஃப்ரேம் மாதிரி இருப்பாருங்க. அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ உங்களோட பிக் வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ரேமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அப்படி நம்ம பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் WIPEன்னு கொடுங்க. வேப்னு ஒரு எஃபெக்ட் இருந்தா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனஸ் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எண்டு இருக்கு பாருங்கள், அது நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிறது மட்டும் வந்து பண்ணாக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு இமேஜ் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ண அதே சேமத்தில் சைஸ் வந்து பண்ணாக்க நம்ம கம்மி பண்ணிட்டேன். ஸோ இது நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணாக்க ரெண்டு சைடிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பீக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் திருப்பாட்டின கிளிக் போயிட்டு காஃபிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் போயிட்டு ஜஸ்ட் இது நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு எண்டு வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி கட் அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே சேமத்தில் அடுத்து இருக்கிற ரெண்டுத்துக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபோர்த்துலேயும் பிக் ஆட் போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம். ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்கிற ரெண்டு குரூப்லேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்கிற ரெண்டுத்தில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் பிக் ஆட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னாக்க இது வந்து பண்ணாக்க பாதியில் வந்து பண்ணாக்க கட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக 4.27 செகண்ட் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபஸ்ட்டு குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க இடம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதே சேமத்தில் அடுத்த இருக்கிற ரெண்டுத்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஆட் ஆச்சா? ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெப்லெட் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாமா கூடவே? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் தான் கிளிக் பண்ணிட்டு மீடியம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டெப்லெட்னாக்க ஸோ இந்த டெப்லெட் தான். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த 3 குரூப்புக்கு மேல் வரமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக அது வந்து பண்ணாக்க ஆட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி கரெக்டாக 4.28 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஃபுல் இமேஜ். ஓகே, மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டான டெஸ்ட்டுக்கு கீழே. ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த இமேஜ் வந்து பண்ண கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் ஸோ இந்த இடத்துல டிசிஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே மூவ் பண்ணினாக்க சைடில் டெல்சிஃபிட்டி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் கிராமிஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டூபிள் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டூபிள் பண்ணி பாருங்க அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு மேலே கொண்டு போய்க்குங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ரை கூட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதே பிக் வந்து பண்ணாக்க ஒரு பேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட்டு அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பண்ணாக்க ப்ளஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க அது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெப்லெட் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மிடக்கு போய்க்கலாம். ஸோ எந்த டெப்லெட்னாக்க இந்த டெப்லெட் தான். மெஷரில் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேஜ் வந்து பண்ண ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ சைஸ் மட்டும் நம்ம ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா அடையாச்சா? ஸோ இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்குக்கு நேர சைடில் கண்ணுமா இருக்க அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற 4 வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிங்கனாக்கா இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கான மூவ்ஃபிட் வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக 5.29 செகண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியம் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த எல்லா லேஸுக்கும் கீழே நம்ம கொண்டு வந்துட்டு இந்த லேயர்ஸ் எந்த இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்ன பண்ணுங்க பாருங்கள் அதே சேமத்தில் இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க.
ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சஸால் போய்ட்டு இந்த பாக்ஸ் சைக்கிள் போய்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்சஸை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ரெக்க மாதிரி இருக்கா, ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ அந்த பிக்கு நம்ம செல்ல போயிட்டு கல்ஃபெண்டர் கூட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு இதே பிக்கு பேஞ்சு இருக்கா, அதே நம்ம வந்து பண்ணாக்க செல்ல போயிட்டு மேலே ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா இது அடையாச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க அந்த ரெக்க மாதிரி இது பாருங்க, அது வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்கள் வரலாறு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த இமேஜ் இருப்பாருங்க, அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ எந்த டெம்ப்ளேட்னா ஒரு பட்டர்ஃப்ளை வீடியோ தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ப்ளஸ் அணை கிளிக் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருப்பாருங்க, ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டேன். பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இதை முன்னாடி நம்ம பண்ண மாதிரி ஃபுல் ஸ்கில்லில் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது குரூப் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே சேம் இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து பண்ண குரூப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 8.10 செகண்ட் வந்துங்க. கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லிரிக்ஸுக்கு கீழே வர மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த லிரிக்ஸ் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லேயர் நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மின் நம்ம டெல் ஷிஃப்ட் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட்டை நம்ம செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாரி ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணாக்க இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சஸில் போயிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸ் சைக்கிள் போய்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி எதுக்கு மேலேனாக்க ஸோ இங்கே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் அந்த பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு கல்ஃபெண்டர் கூட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டேன். ஸோ இந்த பிக்கு பேஞ்ச் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதே நம்ம செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு இமேஜ் வருதா, ஸோ அது நான் செலக்ட் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க தலையில் செட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல இந்த இடத்துல ஒரு இமேஜ் வருதா, இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நான் அசென்ட் பண்ணி நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜுக்கு மேலே கொண்டு போய்க்கலாம் இந்த பேஞ்சை, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட் இதுதான். ஸோ நான் வந்து பண்ணாக்கு 1 2 3ன்னு வந்து பண்ணாக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியலனாக்க. ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க ஒரு குரூப்பை வந்து பண்ணாக்க பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிரதேசம். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த இடத்துல பிக் வியோன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2 கிரே கலர் இருக்கும், ஜஸ்ட் அதில் நீங்கள் செலக்ட் போயிட்டு கல்ஃபெண்டர் கூட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல மேலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ அதுக்கு டெம்ப்ளேட் எதுவும் இல்லை, வேணும்னா உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுனாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க கரெக்டாக 14.17 செகண்ட் கிட்ட போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிடக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி லெக்ஸ் கீழே கொண்டு வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த பிக்கை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்குக்கு ஜஸ்ட் அந்த டெயில் ஷிஃப்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிக் ஆட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், அதே மாதிரி தான், எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதுக்கான டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த பட்டர்ஃப்ளை வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேஞ்சு கீழே வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஜஸ்ட் வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்லெஸ்க்கும் கொடுத்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சுனாக்க இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இல்லை டூபில் இருக்கா அதை கிளிக் பண்ணினாக்கா கொஞ்சம் வந்து பண்ணாக்க டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் டூப்ளிகேட் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த கைமேஜ் டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரிலெக்ஸ்க்கு மேலே கொண்டு போய் விட்டுக்கலாம். ஓகே, இதையும் பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்லெஸ் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஆர்ட் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அசென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆமாம், ஸோ இந்த ஆர்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே குறி விட்டுக்கலாம், அது கூட இருப்பேன் தான். ஸோ அது இந்த டெம்ப்ளேட் எதுக்காகனாக்கா அந்த தலையில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ நான் கரெக்டாக கொஞ்சம் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிக்கலாமா, அதனால டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க முன்னாடி பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ண குரூப் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபுல்லாக எடிட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சின்ன மூவ்ஃபிட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணினாக்க கீழே வந்து பண்ணாக்க ஒரு குரூப்பு கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு லான் குரூப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க 1 2 3 4ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே ஃபஸ்ட்னு ஒரு லேயர் இருக்கா அந்த லேயரை கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபிட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அப்படி மூவ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு குரூப் இருக்கா ஜஸ்ட்டு அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஜஸ்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட்டை போய் கொடுத்துக்குங்க. அந்த ஃபிட் உங்களுக்கு இதில் ஆடியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் கிளிக் போயிட்டு அதே மாதிரி காஃபிட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு குரூப் இருக்கா ஜஸ்ட்டு அதில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற ரெண்டுத்துக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே டில்ட் ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணி ரிவீல் பண்ணி வந்து பண்ணாக்க விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பராக வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பர் கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.